நாளை நடக்கவிருக்கும் போரில் நாம் பயன்படுத்தவிருக்கும் வியூகம் வேல் வியூகம். எதிரில் நிற்பது நம்மை விட பல மடங்கு பெரும்படை என்று தெரிந்தால் வேல் வியூகத்தை பயன்படுத்துவதே சரியானது. வேல் வியூகத்தில் இருக்கும் 50 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. 5000 படை வீரர்களுக்கு சமமானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், கன நேரத்தில் காற்றை கிழித்து செல்லும் மின்னல் வேகம் கொண்டவர்கள், நம் இனம் மண் மக்களை காக்க இலக்கை அடையும் வரை போராடும் வீர சத்திரியர்கள். சேர சோழ பாண்டிய எந்த படைகளிலும் இல்லாத படை நமது வேல் வியூகம். கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. போராட்டம் பண்ண விழுப்புரம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ண போறாரு ஐயா. அன்னைக்கு மாலை கைதாவான்னு தெரிஞ்சிருந்தா என்ன மாலையில கைது பண்ணிருக்க முடியுமா? அவனால நான் கைதா இருக்க மாட்டேன். நான் கைதாவாம இருந்தேன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் பண்ணிருப்பேன். தமிழ்நாட ஒரு வழி பண்ணிடணும் நாங்க முடிவு எடுத்திருந்தோம்னா முன்கூட்டிய ஏதாவது நடந்திருக்குமா, பறந்திருக்குமா, என்ன அசைஞ்சிருக்கும்? இது நாட்டை ஆண்டவன். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியமுறை.